ஹாய் ஆல், வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம ரீசனிங் சீரீஸோட கிளாஸ் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து அனாலஜியோட பார்ட் 3 வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து ஆல்ரெடி நம்ம 2 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷனை இந்த பார்ட் 3ல வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு கம்பேரிசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பேசிக்ஸ் எல்லாமே பார்ட் 1ல பார்த்தோம். இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் ஒன்று நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்ட் 4லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு காமனான ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை தான் வந்து நம்ம மொத்தமாக 2 பார்ட்டில் பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனை இந்த பார்ட்டில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஸ்டேட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்டேட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, எந்த ஸ்டேட்ல எங்க வந்து ஹை கோர்ட் இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப். இங்க பீகார்ல பாட்னால இருக்கு, யூபில அலகாபாத்ல இருக்கு, ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்க ஸ்டேட்டுக்கு எங்க ஹை கோர்ட் இருக்கு அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர்ஸ் அண்ட் இன்வென்ஷன். ஸோ யாரு என்ன இன்வெர்ட் பண்ணாங்க, ஸோ யாரு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெலிவிஷன் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜான் பிரைட், டெலிஃபோன் வந்து கிரஹாம் பெல், பைசைக்கிள் வந்து மேக்மில்லியன், டெலஸ்கோப் வந்து கலீலியோ, ஃபவுண்டைன் பென் வந்து வாட்டர்மேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரிலீஜியனும் வர்ஷிப்பிங் பிளேஸும். ஸோ எந்த ரிலீஜியன் எங்கே வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க, ஸோ அந்த வர்ஷிப் பண்ணுற பிளேஸ்க்கு என்ன நேம் அப்படின்றத வச்சு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹிந்துஸ் வந்து எங்கே வர்ஷிப் பண்ணுவாங்க, டெம்பிள். சீக்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணுற இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா குருத்வாரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ச். இந்த மாதிரி யார் எந்த பிளேஸில் வர்ஷிப் பண்ணுவாங்க, அந்த பிளேஸோட நேம் என்ன அப்படின்றத வச்சு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஸோ அடுத்து ரிலீஜியனும் ரிலீஜியஸ் புக்கும். ஸோ எந்த ரிலீஜியன் என்ன ரிலீஜியஸ் புக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து வந்து ராமாயணம், முஸ்லிம் வந்து குரான், ஜூஸ் வந்து தோரா, கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள். ஸோ இந்த மாதிரி ரிலீஜியனும் ரிலீஜியன் பேஸ்டான புக்ஸும். ஸோ அடுத்த ரிலேஷன்ஷிப் வந்து சிட்டி அண்ட் ஃபவுண்டர். ஸோ எந்த சிட்டி வந்து யார் வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநகரை கண்டுபிடிச்சது அசோகா, ஜெய்ப்பூரை கண்டுபிடிச்சது வந்து சாவைமான் சிங், நெக்ஸ்ட் வந்து அம்ரிஸ்டரை கண்டுபிடிச்சது குரு ராம்தாஸ், ஆக்ராவை கண்டுபிடிச்சது செகண்டர் லோடி, ஃபெரோசாபாத்தை கண்டுபிடிச்சது ஃபெரோஸ் ஷா துக்லக். ஸோ இந்த மாதிரி எந்த பிளேஸை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் டைனாசிட்டியும் அதோட ஃபவுண்டரும். ஃபார் எக்ஸாம்பிள் முகல் டைனாசிட்டி யார் கண்டுபிடிச்சா பாபர், சூர் டைனாசிட்டி வந்து ஷெர்ஷா, அப்புறம் வந்து மௌரா டைனாசிட்டி வந்து சந்திரகுப்தா மௌரா, ஸ்லேவ் டைனாசிட்டி வந்து குதுபுதீன் ஐபக். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டைனாசிட்டி அண்ட் ஃபவுண்டர். ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸும் அதோட பிளேயர்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப். ஸோ கிரிக்கெட்னாலே விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வரும். டென்னிஸ்னா சானியா மிர்சா, பேட்மிண்டனா வந்து சானியா நேவால். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸும் அதுக்கு ரிலேட்டடான ஃபேமஸான பர்சன்ஸ் யாரு அப்படின்றது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சா போதும். ஸோ எந்த பர்சன் எந்த ஸ்போர்ட்ஸை சார்ந்தவங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸும் ஸ்போர்ட்ஸோட டேர்ம்ஸும். ஸோ எந்த ஸ்போர்ட்ஸில் என்ன ஸ்போர்ட்ஸ் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்பிடபிள்யூன்றது கிரிக்கெட்டோட டேர்ம், ஸ்மாஷ் அப்படிங்கிறது பேட்மிண்டனோடது, பெனால்டி கார்னர்ன்றது ஹாக்கி, இது டைமண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் பேஸ்பாலோட டேர்மாக இருக்குது. அது மாதிரி டியூசி அப்படின்னாங்கன்னா டென்னிஸோடது. ஸோ இதெல்லாம் எந்த டேர்ம்ஸ் வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்துட்டு பர்சனும் அவங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டும். ஸோ ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க ஒரு ஃபீல்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட். இப்போ அமிர்தாப் பச்சன் அவங்க ஃபிலிம்ஸில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உமா சர்மான்றவங்க டான்ஸு, ராஜ்தீப் அப்படின்றவங்க மீடியா, அனில் அம்பானிங்கிறவர் பிஸ்னஸில், சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டுக்கு, சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க பாலிடிக்ஸில் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த பர்சன் எந்த ஃபீல்டை சார்ந்து அதில் வந்துட்டு ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்றது ரிலேஷன்ஷிப். அடுத்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸும் அதுக்கு ரிலேட்டடான கண்ட்ரியும். ஸோ எந்த பர்சனாலிட்டி எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ஹசாரேன்றவங்க இந்தியா, இம்ரான் கான் அப்படிங்கிறவங்க பாகிஸ்தான், பில் கிளின்டன்றவங்க யூஎஸ்ஏ. இந்த மாதிரி ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் அவங்களோட கண்ட்ரி.
ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கப் அண்ட் ட்ராஃபி. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு விதமான கப்ஸ் கொடுப்பாங்க. அந்த கப்புக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ எந்த ஸ்போர்ட்டுக்கு எந்த கப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கிரிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுல்தீப் ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்பாலுக்கு கொடுக்குறது வந்து துராட் கப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேட்மிண்டன் கொடுக்குறது ஊபர் கப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க கொடுக்குற கப் அண்ட் ட்ராஃபிக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ அந்த நேமை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு அவார்ட்ஸும் ஃபீல்டும். ஸோ ஒவ்வொரு அவார்ட்ஸுக்கு ஒவ்வொரு ஃபீல்டு வந்து இருக்குது. இப்போ புக்கர் அவார்டு அப்படிங்கிறது லிட்ரேச்சர், கிராமி அவார்டுன்றது மியூசிக், ஆஸ்கார் அவார்டு வந்து ஃபிலிமுக்கு, டாடா சாஹாப் பால்கே அவார்டு அப்படிங்கிறது ஃபிலிமுக்கு, குளோபல் அவார்டு அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த அவார்டு என்ன ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியணும். அடுத்து கண்ட்ரியும் அதோட நேஷனல் சைனும். ஸோ எந்த கண்ட்ரிக்கு எந்த நேஷனல் சைன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப். ஸோ இந்தியாவோட நேஷனல் சைன் வந்து அசோகா சக்கரா, ஸ்பெயினோடது வந்து ஈகிள், பிரான்ஸ்னா லில்லி, ஈரான் வந்து ரோஸ், ஆஸ்திரேலியா அது வந்து கோல்டன் வாட்டில். இதெல்லாம் அவங்களோட நேஷனல் சைனாக வந்து இருக்கு. ஸோ அடுத்து கண்ட்ரியும் அதுக்கு ரிலேட்டடான பிளேஸ். ஸோ எந்த பிளேஸு எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூகேல வந்து புக்கிங்ஹாம் பேலஸ் வந்து இருக்குது. யூஎஸ்ஏல ஒயிட் ஹவுஸ்ன்னு இருக்குது. ஆஸ்திரேலியாவோட ஓப்ரா ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட்டாலியில் செயின்ட் பீட்டர் சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ். ரஷ்யாவில் வந்து ரெட் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமஸான பிளேஸு. அது எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்ற ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டிக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து டெட்ராய்ட் அப்படின்றது ஆட்டோமொபைல்ஸை பேஸ் பண்ணது, ஹாலிவுட்ன்றது ஃபிலிம் மேக்கிங்கு, மான்செஸ்டர் அப்படின்றது காட்டன் கிளோத்ஸு, அடுத்து ஜோஹானஸ்பர்க் அப்படின்றது கோல்ட் மைனிங், பிட்ஸ்பர்க் அப்படிங்கிறது ஸ்டீல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிட்டி, எந்த சிட்டியில் என்ன இண்டஸ்ட்ரி வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்ற ரிலேஷன்ஷிப். ஸோ அடுத்து இந்தியாவும் அதோட நேஷ்னல் சிம்பிளுக்கான ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஹாக்கி, அப்புறம் வந்து ரிவர் வந்து கங்கா, ஸ்வீட் வந்து ஜிலேபி, ஃப்ளார் வந்து லோட்டஸ், அனிமல் வந்து டைகர், பேர்டு வந்து பீகாக். ஸோ இதான் வந்து நம்மளோட நேஷ்னல் ஸ்போர்ட் வந்து ஹாக்கி. இந்த மாதிரி நம்மளோட இந்தியா சார்ந்த நேஷ்னல் ஸ்போர்ட்டு ரிவர், ஸ்வீட்டு, ஃப்ளார், அனிமல் அண்ட் பேர்ட் அது எது அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து மானுமெண்ட்ஸும் பிளேஸும். எந்த மானுமெண்ட்ஸ் வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு. தாஜ்மஹால் எங்கே இருக்குது? ஆக்ராவில் இருக்குது. ஹவா ஹால் வந்து ஜெய்ப்பூரில் இருக்குது. ஜஹாஸ் ஹால் வந்து மெராலியில் இருக்குது. மேன் ஹாலுங்கிறது குவாலியாரில் இருக்குது. விக்டோரியா மஹால்ன்றது கொல்கட்டாவில் இருக்குது. ஸோ எந்த மஹால் எங்கே இருக்குது அப்படின்ற ரிலேஷன்ஷிப். அடுத்து ஃப்ளாகும் அதுக்கு ரிலேட்டடான மீனிங்கும். ஸோ இப்போ எல்லோ ஃப்ளாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆம்புலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிளாக் ஃப்ளாக்னா அகெயின்ஸ்டாக இருக்கிறது, ஒயிட் ஃப்ளாக்னா சரண்டர் ஆகுறேன்னு சொல்கிறது, ரெட் ஃப்ளாக்னா ரெவல்யூஷன் அப்படின்னு அர்த்தம், ப்ரௌன் ஃப்ளாகுக்கு வந்து நேஷனல் சாரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒவ்வொரு கலர் ஃப்ளாகுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ அந்த மீனிங்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட வந்துட்டு நம்மளோட காமனான அனலாகஸ் ரிலேஷன்ஷிப் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு உங்களுக்கு என்ன பேஸ்டாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். இந்த சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசனிங் பற்றின கம்ப்ளீட் நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். தேங்க்யூ.